ஜூலை 22 வாக்கு. இன்று திரு அவை மகதலா மரியா என்கின்ற இயேசுவின் சீடத்தி திருநாளை கொண்டாடுகிறது. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசுவை பின்பற்றிய பெண்களுள் மரிய மதலேனாலும் ஒருவர் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். அதே போல இன்றைக்கு நாம் வாசித்த யோவான் நற்செய்தி வாசகத்தில் விடியற்காலையிலே இருள் இன்னும் விலகாத நிலையில மரிய மதலேனாள் கல்லறையில் இயேசுவை தேடி செல்லுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு தேடல், இயேசுவை பின்பற்றுவதும் இயேசுவை அடைய வேண்டும் என்று சொல்லி செல்வதும் இன்றைக்கு நமக்கு ஒரு மாபெரும் ஆன்மீக பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுவதில் இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய பணிக்காக விற்று கொடுத்து அவருடைய தேவைகளிலே உதவி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை பின்பற்றுவதும், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று உடனிருந்தவர்களும் சீடர்களும் உறவினர்களும் அவர்களுடைய பணிகளை செய்கிற போது அதிகாலை வேளையில் தேடி வருகிற இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன தேவை இருக்கிறது இப்படி வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசுவின் மீது அவருக்கு இருந்த அளவு கடந்த அன்பு இந்த நம்மிடத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி கேட்போம். அடுத்து அவருடைய தேடல். நாம் பழைய ஏற்பாட்டு வசனங்களில் இப்படி பார்க்கிறோம், ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இராது, ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், ஆகவே அவரை தேடி அடையுங்கள் என்று சொல்லுகிற போது இன்று அந்த தேடலில் மரிய மதலேனாள் மகிழ்ந்து அவரை ரபூனி என்று சொல்லி அடைகிற அந்த ஒரு ஆசிரை நாம் நம்முடைய வாழ்வில் தேடுகிற போது கண்டடைகிறோம். அவரை அரவணைக்க நினைப்போது அவர் நம் எதிரில் இருக்கிறார். அவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு இப்படி இயேசு மையமாக இருக்கிற ஒன்றாக இருக்கிறதா என்றும் நம்மையே நாம் வினா எழுப்பி கேட்டுக்கொள்வோம். ஆமென்.